நீ என்ன ஆக நினைச்ச, நீ 100% நினைத்தாய் என்றால் அதை உன்னால நடத்திக்க முடியும். என் கர்மா, என் விதி இதெல்லாம் சும்மா பொய். அந்த கல்லுல நான் படுத்து பார்த்து அடுத்த நாள் காத்தால என்னால என்ன உணர முடிந்ததுன்னு சத்குரு சொல்கிறார். இந்த படுக்கையிலே படுத்த ஒரு சமண துருவியினுடைய இடது கால் முட்டிக்கு கீழே அவருக்கு கால் இல்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த அதிர்வுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய 56வது பக்கம் நீங்க எடுத்து படிங்க. ரொம்ப அருமையான இது. ஒரு காரியத்தை ஆற்றுற பொழுது அந்த வேலையில இருந்து நம்மளை வெளியே வச்சிடணும். எனக்கு மட்டும் ஒரு கட்சி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ள நீங்க 2-3 கொலையை ஒரே நேரத்துல பண்றீங்க பாத்தீங்களா, அது மத்த எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேல சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு வேலையினுடைய வெற்றி எதுல இருக்கு? ரிசல்ட் இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுல மனசார திருப்தியா செஞ்சிருக்கேன். அந்த இடத்துல நீங்க உங்க கர்மாவை இறக்கி கீழே வச்சிருந்தீங்க. இந்த புக்கில் இருந்த இன்னொரு அழகான விஷயம், இதுவும் பேசப்பட்ட விஷயம், ஆனால் இது வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம். வேலாயுதம்பாளையம்னு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சத்குரு வந்து அங்கே போறாரு. அங்கே நிறைய சமண துறவிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு படுக்கை மாதிரி அந்த கல்லுலயே பண்ணுவாங்க. அந்த கல்லில் நான் படுத்து பார்த்து அடுத்த நாள் காத்தால என்னால் என்ன உணர முடிந்ததுன்னு சத்குரு சொல்கிறார். இந்த படுக்கையிலே படுத்த ஒரு சமண துறவியினுடைய இடது கால் முட்டிக்கு கீழே அவருக்கு கால் இல்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த அதிர்வுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு அவர் பதிவு பண்றார். அப்ப எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒருவர் தன்னுடைய அதிர்வுகளை விட்டு செல்ல முடியும் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அந்த அதிர்வை இன்னொருவரால் உணர முடியும் என்றால், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகத்துல விட்டுட்டு செல்லும், அது எத்தனை ஜெனரேஷனுக்கு போகுன்றதை நீங்க அனுமானிச்சுக்க முடியும். அப்ப இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்க, சாதனா அப்படின்னு ஒன்னொன்னுலயும் எழுதுறார் அவர். இந்த சாதனானா என்னங்க? இடையறாது ஒரு செயலை ஆற்றிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய கர்மம் நம்முடைய இடத்துல இருந்து நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்றதை சாதனையின் மூலமா தான் நம்ம செய்ய முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பண்டிட் ரஜன் மிஸ்ரா, சஜன் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்ல பெரிய சங்கீத வித்வான்கள். இந்த சஜன் மிஸ்ரா, ரஜன் மிஸ்ரா எப்படின்னாக்க, இவங்க 3 தலைமுறைகள் அவங்க குடும்பத்துல வந்து சங்கீத வித்வான்களா இருந்தவங்க. இவங்க 4வது தலைமுறை. இப்ப ரஜன் சஜனுக்கு இந்த மியூசிக் எல்லாம் பெரிய சீரியஸ் இல்ல, வேற வேலை இல்லை, அப்பாவுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இந்த மகன்கள் இப்படி சங்கீதத்துல அக்கறை இல்லாம இருக்காங்களேன்னு பார்த்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மருத்துவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கு ஒரு 40 நாள் தான், 40 நாள் இருந்தாருன்னா பெருசு அப்படின்றாங்க. இப்போ அப்படியே மலைச்சு போய் உட்காடுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, என் உயிர் போறதுக்கு முன்னாடி என் மகன்கள் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சாதகம் பண்ணாங்கன்னா, ரியாஸ் பண்ணா போதும், நான் அந்த நல்ல நினைவுகளோடய போயிடுவேன் அப்படின்ற. இப்போ பசங்களுக்கு அப்பாவுடைய இறுதி நாட்கள்ன்றதுனால உட்காந்து சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்ப படுத்து ஓச்சலா கேட்டுட்டு இருந்த அப்பா லைட்டா இப்படி ஏறி உட்கார்றாரு. அப்புறம் உட்கார்ந்துக்கிறாரு. அப்புறம் காலை கீழே வச்சு கட்டில் மேல நிமிந்து உட்கார்றாரு. இப்ப 30 நாள் முடிஞ்சுது. இவங்க சாதனை 30 நாட்களுக்கு மேல இந்த சாதனை 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு முடிஞ்சு பசங்க வந்து இது வரைக்கும் சங்கீதம்னா சாம்பாருன்ட்டு ஓடிட்டு இருந்தவங்க இப்ப சங்கீதத்துக்குள்ள அவங்க அப்படியே வந்தாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் படுத்துட்டு இருந்த சங்கீதத்தை பத்தி அக்கறை இல்லாமல் படுத்து கொண்டிருந்த அவர்களுடைய மனம் சங்கீதம் என்ற அந்த சாதனைக்குள் விழுந்தது. படுக்கையில படுத்துட்டு இருந்த அவங்க அப்பா எழுந்து உட்கார்ந்தார். 30 நாள்ல சாக வேண்டியவன் எப்படிங்க பிழைச்சான்? மருந்து கொடுத்தாங்களா? மாத்திரை கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அங்க 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு, எங்க அப்பா இப்படி சாகிறவர் இல்லை, இதுக்கு ஏதோ ஒண்ணு காரணமா இருக்குன்ற காரணத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அந்த காரணத்தை இதுவரைக்கும் அவங்க சரியா கையாளல. இது வரைக்கும் அவங்களுக்கு சங்கீதம் ஏன் வரல? வேற யாரோ குற்றம் இல்லை, நான் சாதனை பண்ணவில்லைன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு ஏன் எனக்கு வரும்? நான் உட்கார்ந்து சாதனை பண்ணா எனக்கு வரும். எங்க அப்பா இது வரைக்கும் ஏன் சாக கிடக்குறாரு? நான் சாதகம் செய்யாததுனால அது அவருக்கு இம்பாக்ட் ஆகுது. இப்ப ஏன் அவர் பிழைக்கிறாரு? இதை நான் செய்தால் அதை பிழைக்க முடியும். அப்ப உயிர் வாழ்வதற்கும் சங்கீதம் வருவதற்கும் அப்பாவோ பையனோ எதுவுமே காரணம் இல்ல. என்னுடைய பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். அந்த 1 செகண்ட்ல அவங்க உணர்ந்தாங்கல்ல. அப்ப நேற்று வரைக்கும் நான் எதுவோ வேணா இருக்கலாம். இந்த நிமிடம் நான் என்னுடைய ஒரு பாஸ்ட் மிஸ்டேக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் அ மிஸ்டேக் நான் புரிஞ்சிக்கிற போது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், இதை நான் அடுத்த தளத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறதுல தான் என் கர்மம். இல்லைன்னா 3 தலைமுறை வந்து முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்ப ரஜன் சஜன் மிஸ்ரா 4வது தலைமுறை, அவர்களுடைய மகன்கள் பாட வந்து விட்டார்கள் 5வது தலைமுறை. அப்ப ஒன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றது பிரச்சனையே இல்லை.
80 வயசுல கூட உங்களுக்கு ரிக்ரெட் இருக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ பண்ணிட்டேனே, நான் இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் அப்படின்றது இல்லை. 80 வயசுல உங்களுக்கு ரிக்ரெட் வந்தா கூட இன்னும் 2 மாசம் தான் வாழ்வேனாலும் இந்த 2 மாசம் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யாம நான் போக மாட்டேன்ற அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். உங்க 80 வருட கர்மாவையும் 8 நிமிஷத்துல இறக்கி நீங்க கீழே வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். வேறு யாரையும் நீங்கள் செய்ததற்கும் செய்யாததற்கும் பொறுப்பாக்காமல் நடந்ததற்கும் நடக்காததற்கும் நான் மட்டுமே பொறுப்புன்னு நீங்க சொன்னா நீங்க பிடிச்சி. நான் பிஏல சேர்ந்தேன், பிஏல மட்டும்தான் எனக்கு சீட் கிடைச்சது. எனக்கு பிடிக்கல அந்த கோர்ஸ், இது இல்லை. நான் கோர்ஸ்ல ஒன்றும் தப்பு இல்லை, நான் அது இல்லை, என்னுடைய பிரியம் அது இல்லை. இப்போ என்ன பண்றது 365 நாள் போயிடுச்சு, என்னால் அந்த கல்லூரிக்கு போகவும் முடியல, படிக்கவும் முடியல. இப்போ இருக்கிறதா வெளியே போகிறதா? அப்போ நான் முடிவு பண்ணல, சட்டக்கல்லூரிக்கு போயிடலாம். நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் துருன்னு போய் இது பண்ணி டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் என் மார்க்கு காரணமா, என்னுடைய எஃபர்ட்லெஸ்னஸ் காரணமா, எனக்கு சீட்டு நான் நினச்ச சீட்டு கிடைக்கல காரணமா, எங்கள் அப்பா காரணமா? இது எதுவுமே காரணம் இல்லை. நீ என்ன ஆக நினைச்ச, நீ அதாக நினைச்சது ப்ரொஃபவுண்டா இருந்ததா, நீ அதை தீவிரமா நினைச்சியா, 100% நீ அதை நினைச்சியா? நீ 100% நினைத்தாய் என்றால் அதை உன்னால நீ நடத்திக்க முடியும். என் கர்மா, என் விதி இதெல்லாம் சும்மா பொய். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம எப்படி செயல்படுகிறோமோ அவைதான் நம்முடைய செயல்களின் விளைவாக வருகிறது. நாம் என்ன செயல்பட்டு விளைகிறதோ அவைதான் மீண்டும் நமக்கு செயலாக மாறுகிறது. இப்ப எனக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இது சீரியஸா பிடிக்குதா இல்லையான்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனால் ரொம்ப தீவிரமாக பிடிக்குது, இது செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னாக்க இதை செய்யறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதை நேசிக்கிறீர்களோ, எதை மதிப்பானதாக கருதுகிறீர்களோ அதிலிருந்து குறிப்பிட்ட காலம் தள்ளி இருப்பது தான். இவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது ஏற்படும் வலியின் தீவிரம் உங்கள் வாசனையின் தன்மையையும் ஆழத்தையும் சொல்லும். எனக்கு இமயமலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, இல்லை நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு சங்கீதம் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆசை தீவிரமாக இருக்குது. இந்த எண்ணத்தை அப்படியே வச்சுட்டு அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்காத. இது மேலே 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 உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது ஒன்று உங்களை மீண்டும் 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 துரத்தி கொண்டே இருந்தாக்க உங்கள் எண்ணம் அதில் தீவிரமாக இருக்குன்றதை நீங்கள் அதில் கண்டு கொள்ளலாம். அந்த எண்ணம் தீவிரமாக இருக்குது, அது உங்களை துரத்துது, உங்களை அது வேற எதுவுமே செய்ய விடாமல் செய்யுதுன்ற இடத்துல நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது மீண்டும் அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது 100% நடக்கும். நீங்கள் யாரோட லைஃப்லையுமே அதை ரொம்ப ரொம்ப சாதனை செய்து மேலே ஒரு இடத்துக்கு வந்தவங்களை கேட்டிங்கன்னாக்க டோட்டலாக வெளியவே கொஞ்சம் போயிருப்பாங்க அதுலேருந்து. அமிதாப் பச்சன் அவர் ஒரு பீரியடில் எவ்வளோ விழுந்தாருன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அப்போ அமெரிக்காவில் போய் அவரோட பயோகிராஃபிஸ் தயவுசெய்து படிங்க, பல பேரோட பயோகிராஃபிஸ் படிங்க. அது எப்படி இந்த கர்மாவை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றத உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பாக இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, அந்த அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டு சொல்ல, நான் எனக்கு ஒரு வீடு தருவேன், ஆனால் இந்தியாவில் மாதிரிலாம் அங்கே வேலைக்காரெல்லாம் கிடையாது, நீயே தான் காஃபி போட்டுக்கணும், நீயே தான் பிரெட் டோஸ்ட், பரவாயில்லன்னு அந்த 6 மாதம் போயிருக்கார். இந்த 6 மாதம் போகும்போது இந்தியாவிலேருந்து அவர் எதையெல்லாம் விட்டார்? இது வரைக்கும் அவருடைய சினிமா இல்லை, இது வரைக்கும் அவருடைய டிவி எதுவுமே கிடையாது, இப்போது எந்த வெளிச்சமும் கிடையாது. இது வரைக்கும் வெளிச்சத்திலே இருந்தவர் எந்த வெளிச்சமும் இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்காரு. அவர் இருட்டுக்குள்ளே இருந்தாரா? உண்மையில் அவர் அப்போதான் வெளிச்சத்தில் இருந்தார். என்ன வெளிச்சம்னா அவருடைய உள் ஒளி. நான் என்ன, நான் யாரு, ஹூஸ் திஸ் மேன் அப்படின்னு ஃபுல்லாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்குமான எல்லா தோல்விகளையும் நேற்றைய கதைன்னு மறந்துட்டு கவுன் பனேகா குரோர்பத்தின்னு ஒரு ப்ரோக்ராம்ல திருப்பியும் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணி இனி பண்ணாக்க அமிதாப் பச்சன் மட்டும்தான் கவுன் பனேகா குரோர்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்றாருல. அப்ப இது வரைக்குமான தோல்வியை அவர் தோத்துட்டேன்னு நினைக்கல, இது வரைக்குமான தோல்விக்கும் நான் தான் காரணம், இனி அந்த தோல்விகளை அகற்றி வாழப்போவதற்கும் நான் தான் காரணம். ஸோ ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஓன் லைஃப் அப்படின்றத அவர் நம்பின அந்த தருணம் தான் அமிதாப் பச்சனுடைய 2வது பிறகு. அப்ப இது எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல நடக்கும். இப்போ அழகா ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எங்க சப்ஜெக்ட் அது. நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு வலிமையானது, இல்லை நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட கர்மாக்களை நமக்கு தரும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாரு. ஒரு 5 சிச்சுவேஷன் சொல்றாரு. ஒரே கத்தி 5 சூழல் சொல்றாரு. ஒரு கத்தி வச்சிருக்கீங்க, அந்த கத்தியை வச்சுட்டு ஜஸ்ட் கேஷுவலாக நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணும்போது யார் மேலேயோ பட்டு ஒருத்தன் இறந்துடலாம். இங்கே விளையாட்டாக தான் ஒரு கத்தியை சொல்லிட்டு இருக்கும்போது யார் மேலேயோ அது ஆக்சிடென்டலாக விழுந்து அவன் இறந்துடுறான். இது முதல் சிச்சுவேஷன். 2வது, வீட்டில் கத்தியை வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டே இருக்கீங்க, எதிர ஒருத்தர் யாரோ வாக்குவாதம் பண்ணுறாங்க,
நீங்கள் காய்கறி நறுக்க போகும்போது கத்தியை வச்சு நீங்கள் அன்றைக்கி கொலை பண்ணணுன்ற முடிவோடலாம் போல, காய்கறி வெட்ட தான் போனீங்க. ஆனால் எதிர வந்து வாக்குவாதம் ஒன்று நடந்த உடனே டக்குன்னு அந்த கத்தி எடுத்து கொலை பண்ணிட்டீங்க. இது 2வது சிச்சுவேஷன். 3வது, ஒரு கத்தி எடுத்து பின்னாடி சொருகிட்டு இன்னைக்கு அவனை போட்டு தள்ளாமல் வாழ்க்கை இல்லைடா நமக்குன்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி தெளிவாக போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அதே கத்தி 3வது சிச்சுவேஷன். 4வது சிச்சுவேஷன், உனக்கு ரொம்ப வேண்டியவன், ஆனால் அவன் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. சார் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார் கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவன் கழுத்து அறுத்துடுறீங்க. இது 4வது சிச்சுவேஷன். 5, இந்த 4மே நீங்கள் செய்யலை. மனசுக்குள்ளெல்லாம் என்கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்ததுன்னு வச்சுக்கேன், இவனை கண்டந்துண்டமாக வட்டி சாவடித்து அவங்க வீட்டில் எவனுக்குமே அவன் பாடியோட ஒரு துண்டு கூட கிடைக்காம ஊராக போட்டுருவேன்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க. இது 5. இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்கிறார். எங்கள் லாவில் இது இருக்குது. மர்டர் அப்படின்னு வந்தா மென்சரியான்னு ஒன்று சொல்லுவோம், மைண்டோட செய்கிறோமா இல்லையான்னு. கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், நாட் ஆர்ம்டு வித் வெப்பன், திடீர்னு அது யூஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பல்வேறு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனைகள் வரும். இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்லிட்டு முதல் 4ல் நடக்கிற மர்டர் இருக்குல்ல, அது கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் 2-3 கொலையை ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேலே சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா இந்த கிரைம் எங்கே எப்படி நடக்குதுன்னா, முதல்ல உங்கள் மண்டையில் ஒரு கிரைம் நடக்கும். உங்கள் மண்டையில் கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்டிக்கலாகவே அந்த கிரைம் நடக்கும். அப்போ நீங்கள் மண்டையில் ஒரு கிரைமை ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அங்கேயே நீங்கள் குற்றவாளி ஆயிடுறீங்க. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, இவனுக்குலாம் ஒரு ப்ரொமோஷனை விலகாதவன், இவனுக்கு கிடைக்கூடாது, சாவணும் இவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மா சேர்த்துக்கிறீங்க. எவனாவது என்னவாது செய்யட்டும் சார், நான் எனக்கான என் தொழிலை சரியாக செய்கிறேன், அதுக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி, கிடைக்காட்டியும் ஹாப்பி, நான் செஞ்சுட்டு போகிறேன், ரிசல்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செஞ்சேன்ற திருப்தி எனக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது? நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், ஒருத்தனை சாவடிக்கணும் அப்படின்னு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, இப்படிலாம் நடக்குமா லைஃப்பில் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மொழியில் சார், நான் கான்செப்டாகவே சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் போய் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு அப்படிலாம் கிடையாது பாவலன்னு சொல்லிட்டான். அதோட அதை விட்டுருணும் இல்லையா? அதே எப்படி நானே காதலிக்கிறேன், இந்த நானே அப்படின்னு அந்த ஏகாரம் மனசில் வருது இல்லையா, அங்கே வருது உன்னோட முதல் வீழ்ச்சி. நானே காதலிப்பேன், நீ என்ன காதலிக்க மாட்டியா, நீ யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு ஒரு மைண்டு கிளம்புது. இப்போ அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த சீடியும் கிடச்சிருச்சு. அந்த சீடியை வீட்டில் போட்டு ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிட்டு திரும்ப 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 அந்த கல்யாண சீனை பாட்டி எட்டி உதச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே ஒரு மென்டல் மாதிரி சுற்றுற பற்றியா, அதுதான் நீலாம்பரி. இப்போ நீ புறப்பட்டது எங்க? உனக்கு காதல் முக்கியம் இல்லை, பொசஷன் முக்கியம். நான் உன்னை நினச்சிட்டேன், அது எனக்கு கிடைக்கணுன்ற பொசஷன் முக்கியம். அப்போ நீ ஒரு மகிழ்ச்சியை நோக்கியோ இல்லை உனக்கு பிடிச்சதை நோக்கியோ நீ ட்ராவல் பண்ணல, உன்னை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறல. அப்படி நீ ட்ராவல் பண்ணும்போது எது உனக்கு இன்பம் என்று நினைத்தாயோ நீ அதுக்கே அடிமையாவ, எது உனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தாயோ அது உனக்கு துன்பமாகும், எதை நீ கட்டுப்படுத்துவேன்னு நினைச்சாயோ நீ அதில் கட்டுப்பட்டு போவாய். அப்போ கடைசியாக உன் வாழ்க்கை எதுவானாக்க அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இரு நீலாம்பரின்னு கண்ணா எவனாவது கூப்பிட்டு போவான் வாழ்க்கையில். அப்போ நம்ம மனசுக்குள்ள சத்தியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, காதல் விட்டுருங்க, 100 விஷயம் இருக்குல்ல, நம்ம மனசுக்குள்ள எத்தனை நீலாம்பரி இருக்கா? கதவை சாத்திக்கிட்டு நம்ம சொல்றோம்ல, சிகரண்டி ஒண்ணு சொல்றோமா இல்லையா சார்? எவ்வளவு வெறுப்பு இருக்கு நமக்கு, எவ்வளவு பேர் மேலேயும், நான் உட்பட எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். எவ்வளவு வெறுப்பு இருக்கு நமக்கு, எவ்வளவு விஷயங்கள்ல. யாருக்கு வேணா என்ன வேணா கிடைக்கட்டும், யாருக்கு வேணா என்ன வேணா கிடைக்காமல் போகட்டும், எனக்கே ஒன்று கிடைக்கட்டும், எனக்கே ஒன்று கிடைக்காமல் போகட்டும். என்னுடைய செயல்பாடுகள் கிடைப்பதற்கும் கிடைப்பாததற்குமான செயல்பாடுகள் அல்ல, நான் செயலாற்றி கொண்டே இருப்பேன், அது மட்டுமே வேலை. அந்த மைண்டில் நம்ம போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடுவோம். வேலையில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும். நான் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா சும்மா வர முடியாது, படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ஒரு கவலையும் பயமும் இருக்கணும். என்னன்னு, நான் பேசுனதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மூமெண்ட் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நினச்சி தான் நம்ம படிப்போம். சில சமயம் அது நடக்கும், சில சமயம் அது நடக்காது.
அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை என்ன? ஒழுங்காக படித்தோமா, ஒழுங்காக நோட்ஸ் போட்டோமா, சின்சியராக பண்ணணும்னு முயற்சி பண்ணோமா, பண்ணியும் முடிச்சிட்டோமா, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை எடுத்துகிட்டு வந்ததை கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கா ஓகே. நீ கைத்தட்டு, நீ கைத்தட்டாத, நீங்கள் பாராட்டுங்க, பாராட்டாதீங்க, அது எனக்கு இன்கான்சிக்வென்ஷியல். அதை பற்றி எனக்கு எந்த கவலையோ எதிர்பார்ப்போ கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று போய் சேர்ந்ததென்றால் அது உங்கள் கர்மா, சேரவில்லை என்றால் அது என் கர்மா, அதோடு அது முடிஞ்சு போயிடுதே தவிர இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மக்களே மட்டமானவங்க கை தட்ட மாட்டாங்க, அந்த ஊரில் நான் போய் போகாத, இது தேவையில்லாது இல்லை. அப்புறம் சார் எனக்கு கொஞ்சம் கை தட்டுங்க சார், கை தட்டினா இது தேவையில்லாதது. தோணுச்சுன்னா அவங்க தட்டுவாங்க, தோணாட்டி தட்ட மாட்டாங்க. நீ பேசுறது தட்டுறதுக்காகவே இல்லை, நீ பேச வேண்டும் என்று நினைத்தது. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தெரிந்த அளவில் நான் கடத்தி விடுகிறேன், அவ்வளோ மட்டும்தான் உன்னோட லட்சியம். அதுக்கு மேலே அதை எடுத்துட்டு போவே கூடாது. நான் உன்னை கேட்க வந்தேன், கேட்டேன், எனக்கு நிறைவா இருந்தது, நிறைவா இல்லை, சரி பரவாயில்ல, வேற யாராவது பெட்டரா பேசுறாங்களா பார்க்கலாம், அதோட உங்க வேலை முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் எனக்கு உங்களுக்கு என்ன வாய்க்கா இருக்கா சண்டையா? அப்போ இதை அப்படி மாற்றிடக்கூடாது. நாம ஜட்ஜ்மெண்டலாக இருக்கோம், எல்லாத்த பற்றியும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். அது தேவையற்றது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, அதோடு அது நின்று போயிடுது. ரெண்டாவது, ஒரு வேலையினுடைய வெற்றி எதில் இருக்குது? ரிசல்ட் இல்லையா? இல்லை, எனக்கு கொடுத்த வேலையை நான் திருப்தியாக செஞ்சேங்க, எனக்கு தெரிஞ்ச அளவில் மனசார திருப்தியாக செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு நினைக்காத அளவுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்ற அந்த உங்களுக்கு திருப்தி வருது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கர்மாவை இறக்கி கீழே வச்சிடுறீங்க. ஐவ் டன் மை பெஸ்ட்னு நினைக்கிற போது அது வரைக்கும் நீங்கள் செயலாற்றுகிறீர்களா என்பது தான் இது. இந்த புத்தகத்தினுடைய 56வது பக்கம் நீங்கள் எடுத்து படிங்க, ரொம்ப அருமையான இது. People are not able to do anything by keeping themselves outside it. They expect a benefit out of it. ஒரு காரியத்தை ஆற்றுற பொழுது அந்த வேலையிலேருந்து நம்மளை வெளியே வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் நான் சொல்கிறது. இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே ட்ரிக்கி தான். அதனாலே இது இன்ட்ரெஸ்டிங், அதனாலே இது டஃப், அதனாலே இது ஒரு சேலஞ்சு, அதனாலே இது படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், எல்லாமே மிக்சட் தான் இதில். ஒரு வேலையை செய்கிற போது அது எப்படி சார் நான் என்ன வெளியில் வச்சுட்டு அந்த வேலையை உள்ளே செய்வேன்? எப்படி செய்ய முடியும்? நானுன்றது அதில் இருந்தால் என்னன்னா இல்லை. அதை தான் சத்குரு சொல்கிறாரு. நான் பைக்கரு, ஆனால் நான் பைக் ஓட்டுவேன், ஆனால் நான் பைக்கர் இல்லை. நான் ஹிமாலயாஸ் போவேன், ஆனால் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவன் இல்லை. நான் வந்து ஆன்மீகம் உங்களுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஆன்மீகம் நான் நீங்கள் யோகின்னு கூப்பிட்றீங்க, அதுக்கு அதனால் இல்லை. இதெல்லாம் என்னுடைய புறம், என்னுடைய அகத்தில் நான் நானாக இருந்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேனே தவிர இது எதனோடையுமே எனக்கு ஐடென்டிட்டி கிடையாது. நான் அட்வொகேட்டாக அது இல்லை, நான் வந்து எழுத்தாளராக அது இல்லை, நான் பேச்சாளராக இல்லை, நான் இது எதுவுமே இல்லைங்க. இந்த செயல்களை எல்லாம் இது செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற பற்றற்ற தன்மையோட ஒரு செயலை செய்யணும். அந்த இடத்துல இருந்து உன்னால் ஒன்று செய்ய முடியும்னாக்க ஏன் அப்படி செய்யணும்? அப்பத்தான் நான் செய்கிற காரியத்திற்கு பெனிஃபிட் என்னன்னு நான் கால்குலேட் பண்ணாமல் என்னால் பண்ண முடியும். உள்ளே போய் இன்வால்வ் ஆகிட்டேன்னாக்க 5 ரூபா போட்டேன் 10 ரூபா வருமான்ற கதையா? நான் இவ்வளோ செஞ்சேன் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற இடத்துக்குள்ளே அது போயிடுச்சுனாக்க காரியத்தில் இருந்து மனம் விலகி அதனுடைய விளைவுக்கு என்னுடைய மனம் நகர்ந்து சென்று விடுகிறது. விளைவை நோக்கி என் மனம் நகர்ந்து சென்றவுடன் காரியத்தில் என்னுடைய முழுமை கெட்டு போய் விடுகிறது. காரியத்தில் முழுமை கெட்டு போய்விட்டால் விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி வராது. அப்போ எனக்கு மொத்த காரியத்தின் மேலே வெறுப்பு வரும், கடைசியாக எம் மேலே வெறுப்பு வரும், எம் மேலே வெறுப்பு வந்தோடனே உங்கள் மேலே வெறுப்பு வரும், இப்போ மொத்தமாக கர்மா சேரும். அப்போ ஒரு காரியத்தை நிகழ்த்துகின்ற பொழுது நான் அதுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு நம்ம பண்ணணும். நம்மளாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு ஏஜில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம், எதனா எதிர்பார்த்து போயிருக்கோம், சும்மா போய் ஓன்னு கத்திட்டு பேசிட்டு ஓடி வந்துடுவோம், அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதிகபட்சம் நம்ம ஆசை என்ன? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் டிஃபன் கொடுப்பாங்க, அவ்வளோ மட்டும்தான் ஜாலி. நீங்கள் டிஃபன், நம்ம வீட்டில் ரெகுலர் டிஃபன், அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கும், இவ்வளோ மட்டும்தான். அதுக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்போ பெரிய டிசைன்லாம் கிடையாது. அதையும் தாண்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொஞ்சம் வளர்ந்த வயசில் காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் பேசுவோம். என்ன பேசுவோம்? சும்மா அர்த்தமற்ற பேச்சுக்கள், ஸ்வீட் நத்திங்ஸ் பேசணும். இன்றைய இளைஞர்கள்கிட்ட நீங்கள் யாரையாவது அவங்கள பார்க்கணுன்ற சந்தர்ப்பம், ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங். நேற்று நானும் முத்தையாவும் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரம் நாங்கள் என்ன பேசினோன்னா, நாங்கள் காலேஜ் டேஸ் படிக்கும்போதும் அதுக்கப்புறமாவும் எங்களுக்கு இருந்த சீனியர் ஸ்பீக்கர்ஸ், இலக்கியவாதிகள், அவங்க எப்படியெல்லாம் மேடையில் பேசினாங்க, என்னெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோன்ற அந்த ஸ்வீட்னஸை பற்றி மட்டும்தான் பேசணும். இதெல்லாம் பேசி நல்லா முத்தையாட்ட நாளை மத்தாந்து ஒரு மீட்டிங் வாங்கணும் அப்படின்ற சத்தியமாக என்கிட்ட எனக்கு அஜெண்டா கிடையாது. என்கிட்ட அஜெண்டா இருந்தாலும் முத்தையா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். ஸோ அஜெண்டா இல்லாமல் பேசுறதுன்றது எங்கள் தலைமுறையோட முடிஞ்சு போச்சு.
இப்ப எவன்கிட்ட பேசினாலுமே உன்ட்ட 5 நிமிஷம் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பெரியப்பா வீட்டுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போனாக்க அங்க போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? போன் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? போன் பேசாட்டி எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னை வீட்டுக்கு என்டர்டெயின் பண்ணி காஃபி கொடுத்தா எனக்கு கிடைக்கும். நான் உங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டா நீ எனக்கு என்ன செஞ்சு தருவ? இப்ப எல்லாமே ஒரு பயன் நோக்கியதாக இருக்கு இல்லையா? இந்த பயன் நோக்கியதான நம்முடைய செயல்பாடுகளால என்ன ஆகி போச்சுன்னாக்க ரிலேஷன்ஷிப்ன்றது நெட்வொர்க்குன்றான் சார், வெக்கமே இல்லாமல். ஐம் கனெக்டிங், ஐம் நெட்வொர்க்கிங் வித் பீப்புள்ன்றான். நெட்வொர்க்கெல்லாம் நீ யார் கூடயும் பண்ண முடியாது தம்பி. மனசுக்கும் நெட்வொர்க்கிங் இல்லைனாக்க, அஜெண்டா போட்டு நீ செய்தியானாக்க அந்த காரியம் முடியும் போது டப்புன்னு உன்னை வெட்டி தூக்கி போட்டு உன்னை விட பெட்டர் காரியம் பண்ணுவாங்க, ஒருத்தனை தூக்கி வச்சுக்குவான். அப்போ நீ என்ன நினைப்ப? நல்லா இருப்பியாடா நீ, நேற்று வரைக்கும் என் கூட பேசிட்டு இருந்தேன், நீ அவனை சபிப்பதனால உனக்கு கர்மா தான் வரும். அப்ப அஜெண்டாஸ் இல்லாம முதல்ல மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜாலியா போய் பேசுங்க, ஜாலியா சரிங்க, ஜாலியா ஒரு காஃபி சாப்பிடுங்க, வரப்பா அடுத்த வாரம் நீ வாப்பா வீட்டுக்கு, இப்படின்னு காரணங்கள் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம, ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் டாக்கிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங், அதுக்காக இங்க சந்திப்பது என்பதே இல்லாமல் போறதுதான் அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அஜெண்டாஸ் இருக்கு நமக்கு. நீர் போல இருப்பது. நீர் போல இருப்பதுன்னா என்னங்க? எந்த பாட்டிலுக்குள்ளேயும் ஃபிட் ஆகும், எந்த பாத்திரத்துக்குள்ளேயும் ஃபிட் ஆகும், எதுக்குள்ள ஃபிட் ஆனாலும் அது தன்னோட தன்மையோடயே இருக்கும் இல்ல? அப்ப நீ தண்ணி மாதிரி இரு, எல்லா இடத்துலயும் உன்னை ஃபிட் ஆயிக்கோ. ஆனா உனக்கு நான் யார் தெரியுமான்லாம் நான் யார் தெரியுமான்னு கம்பு சுத்துவானுங்க சில பேர். போட்டு பொலிர்னு ஒன்று வச்சவனுக்கு என்ன சார் பேசினே இருக்கும்போது அஷ்டிங்கன்னுவான். அப்புறம் நான் கம்பு சுத்தினேன் ரொம்ப, நான் யார் தெரியுமா அப்படின்னா 2 விட்டானா செவுட்டில் நீ பயந்து உட்கார்றாள். என்ன யார் தெரியும்? இங்க யாருமே நான் யார் தெரியுமா கிடையாது. ஏன்னா இங்க யாருமே யாரும் கிடையாது. கம்பெல்லாம் சுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சும்மா. அந்த கம்பு சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம மைண்டுக்குள்ள நிறைய பேர் நம்ம கம்பு சுத்திக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்போ ஏற்பட்ட ஆளு, நான் வரும்போது இவன் வந்து உட்காந்துனே இருக்கான், என்னை பார்த்துட்டு அப்படி திரும்ப, என்னடா நீ யார்ரா? யாருமே கிடையாது நீ. யூ ஆர் நோபடி. ஃபர்ஸ்ட் ரியலைஸ் யூ ஆர் நோபடி, தென் ஒன்லி யூ கேன் பிகம் சம்படி. அப்போ அதுவே இல்லை இங்க. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீ யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் தண்ணி மாதிரி நீர் போல இருப்பது. ஃபிட் இன் வித் த பர்சன் தட் யூ மீட். நீர் போல இரு, பியூராக இருக்கும் சார். அது எங்கே போய் என்ன குப்பை சேர்ந்தாலும் கடைசியாக அது பியூராக ஆகிடும். எல்லாத்தையும் தள்ளிட்டு குப்பை தண்ணியாகவே போயிட்டுருக்கும். அப்போ நம்ம எவ்வளவோ நம்மக்கிட்ட வந்து சேரலாம். ஆனால் நம்ம நீர் போல இருந்தோம் என்றால் நம்மளுடைய பிரிஸ்டைன் பியூரிட்டி இருக்குல்ல, அதை நம்ம என்றைக்குமே குழப்பிக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளை மனசை பளிங்கு மாதிரியோ மனசை நீர் மாதிரியோ வச்சுக்க முடியுதா? அதை பேசுறாரு. தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு தெரியும், இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா அறுசுவையும் போடுவாங்க. அறுசுவையும் உன் நாக்கு எப்படி சந்தோஷமா ஏத்துக்குதோ, எல்லா உணர்வுகளையும் உன் மனம் அது மாதிரியே ஏத்துக்கிட்டதுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு கர்மா அற்று போகும். கர்மாவை எப்படி கையாள தெரியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அமரர்கள்.